பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அடுத்தது இப்போ 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போறார். சரி, இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கடகத்துல குரு சஞ்சாரம் பண்றது என்ன மாரி தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். தனஸ்தானம் அதே மாரி அவங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது அவங்களுடைய எல்லா ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு சாப்பிடுற விஷயமா இருந்தா கூட அதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, ஏன் இந்த இடத்துல சாப்பிடுற விஷயம் அப்படின்றது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு சம்பந்தப்பட்டது, நம்ம நாக்கு ருசி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தொடர்பு தான். அடுத்தது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்துக்கு இருக்கு. அது மிதன ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கடன் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் அல்லது எதிரிகள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு முடிவு வரும். அதாவது ஒரு கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு சாதகமா வரதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. அடுத்தது மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ அந்த குரு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியம், அவங்களுடைய ஆயுள், அடுத்தது அவங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. அடுத்தது மிதன ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அவங்களோட தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொது விதமான தொழில்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, குருக்கு 9ஆம் பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. அப்போ அந்த பார்வைன்றது மீனத்துல பார்க்கும்போது மிதன ராசிக்காரங்கள் இது வரைக்கும் ஏதாவது வெளிநாடு போகணும் இல்ல வெளிநாடு செல்வதற்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள்லாம் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதன ராசிக்கான விஷயங்கள்ல யாராவது கேள்விகள் கேட்க நாகரிகம், நீங்க கேள்விகள் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோ. நாகரிகம் சார், மிதுன ராசி இந்த அதிசார காலங்கள்ல எப்படி இருக்கும் சார் பலன்கள்? சூப்பர், இந்த கேள்வி சூப்பரான கேள்வி. இப்ப மிதன ராசிக்காரங்களுக்கு அதிசாரம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போகலாம். இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது என்ன தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தோல்வி அடையும். சரி, அந்த முயற்சிகள் எதை சார்ந்த விஷயங்களை தோல்வி அடையும் அப்படின்னா, அந்த குரு வந்து சிம்மத்துக்கு போறாரு. அப்ப அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அது தோல்வி அடையும். இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள்ல தோல்வி அடையும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மனைவியோட இருக்கக்கூடிய ஏதாவது அன்னோன்யங்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை அந்த மிதுன ராசிக்கு அதிசாரம் அடையும் போது 7ஆம் இடத்தை பார்ப்பார். மிதுன ராசியோட 7ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசை பார்ப்பார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அல்ல நண்பர்களுக்குள்ள இல்ல கூட்டு முயற்சியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது திருப்பி சாதகமா வரதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அதிசாரம் வாங்கி போகும்போது கும்பத்துல குரு போகும்போது அவங்களுடைய தந்தையோட ஆரோக்கியம், அவங்களுடைய கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் சிறப்படையும். இதே மாதிரி மிதன ராசிக்காரங்களுக்கு குரு வக்ரம் அடையும் போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவர் வந்து சிம்மத்துல இருந்தா வக்ரம் அடையலாம். அப்போ வந்து இந்த நம்ம கடகத்துல இருந்து என்ன பலன்களோ அதே பலன்கள் தான். அதனாலதான் என்ன பலன் கொடுத்தாரோ அதே பலன். ஆமா ஆமா ஆமா. ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவர் எப்போ நேர்கதியில இருக்காரு, எப்போ அதிசாரம் அடைகிறாரு, எப்போ அஸ்தமனம் ஆகுறாரு, எந்தெந்த பாகையில போராடுற விஷயங்கள் எல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லி சொன்னேன் அப்படின்னா, அப்பதான் உங்களால அந்த பலனை வந்து துல்லியமா உள்ள போய் பார்க்க முடியும். மகேஸ்வர், நீங்க இந்த மிதன ராசிக்கு ஸ்டாப் பண்றேன், அடுத்தது கண்டினியூ பண்றேன் பாருங்க. ஒரு